அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தை நம்ம மத்தியில சாம்ராஜனுடைய பல நாட்கள் கழித்து மீண்டும் அண்ணனை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ணன் உங்களை வாழ்த்தி நாங்க வரவேற்கிறோம். தேங்க்யூ சோ மச் அண்ணன், எங்களோடு கூட நீங்க இணைந்திருப்பதில். ஆண்டவர் தாமே இப்பொழுது கர்த்தரை பயன்படுத்துவாராக. அண்ணனுடைய கரங்கள்ல இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ அண்ணன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை நான் கூறிக்கொள்கிறேன். இது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுடைய நற்செய்தி நூல், அதுல 1ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் அவனை நோக்கி, பின்னும் அவர் அவனை நோக்கி, இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் சொன்னார். அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆழமாய் உற்று நோக்குவோமானால், அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அது ஒருமையிலே ஆரம்பிக்கும். பின்னும் அவர் அவனை நோக்கி, அப்போ நாத்தான்வேலை நோக்கி அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அப்ப நாத்தான்வேலை பார்த்து அவனுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுவதா இருந்தால் அது ஒருமையிலேயே வந்து முடித்திருக்க வேண்டும். நீ காண்பாய் என்று முடிந்திருக்க வேண்டும். அந்த வசனத்தை பாருங்கள். அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். பன்மையிலே சிங்குலர்ல ஆரம்பித்து அந்த வசனம் பன்மையிலே புளூரல்ல முடிகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆசீர்வாதம் நாத்தான்வேலுக்கு மாத்திரமல்ல, அது இந்த மாலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். என்ன ஆசீர்வாதம்? வானம் திறக்கப்படுகிற ஆசீர்வாதம். அருமையான பிரதர் ஜேசுடியன் சொல்லும் போது சொன்னார், சர்ச்சை சீக்கிரம் திறக்கிறதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கும் கூட அதை சொல்லி ஜெபித்தார்கள். அரசாங்கம் சீக்கிரத்திலே நம்முடைய ஆலயங்களை, வழிபாட்டு தலங்களை, ஆலயங்களை திறக்கும் என்று சொன்னார்கள். அப்ப ஆலயம் திறக்கிறதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏனென்றால் நம்முடைய இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஆலயம் அடைக்கப்பட்டதே இல்லை. இத ஃபர்ஸ்ட் டைம். ஆகவே நம்ம எல்லாம் துடித்து போனோம், ஆலயம் இல்லையே, ஆராதனை இல்லையே என்று சொல்லி. ஆனாலும் டெக்னாலஜி பல நமக்கு இருந்தாலும் கூட ஆலயத்திலே சென்று ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை நாம இழந்து நிற்கிறோம். அது மறுபடி திறக்கப்பட வேண்டும் என்று நாம் சந்தோஷப்படுகிறோம். அது சீக்கிரமாய் நாளை தினம், நாளை மறுநாள் ஒருவேளை அறிவிப்பு வரலாம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில வானம் திறக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் என்பதை எனக்கு அன்பானவர்களே நீங்கள் யோசித்து பாருங்க. வானம் திறந்திருக்கிறதையும் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். அப்ப என்னென்ன சந்தர்ப்பங்களிலே யார் யாருக்கு வானம் திறக்கப்படுகிறது, இதைத்தான் இன்றைக்கு சுருக்கமாக நாம் கொடுக்கப்பட்ட நேரத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது ஆதியாகம புஸ்தகம். அதுல 28ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் 12வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு வனாந்திரத்திலே நடந்து வருகிறான், இருள் சூழ்ந்து விட்டது, சூரியன் அஸ்தமித்தபடியினால். காட்டுக்குள்ள அங்க ஹைவே கிடையாது, கவிதமான உயிருக்கு ஆபத்து அங்க ஏற்படலாம். ஆகவே ஜனங்கள் அந்த நாட்களிலே சூரியன் உதிக்கும் பொழுது வேலையை ஆரம்பிப்பார்கள், அவர் எழும்புவார்கள். சூரியன் அஸ்தமித்தால் அவருடைய வாழ்க்கை முடிந்தது போல. ஆகவே என்ன செய்தான் யாக்கோபு? அந்த ராத்திரியிலே அந்த வனாந்திரத்திலே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டான். வைத்து அவன் படுத்துக் கொண்டான் என்று 11வது வசனம் சொல்லுகிறது. அந்த கல்லை தலைக்கு வைத்து அவன் படுத்த அந்த ராத்திரியிலே, ஒருவேளை யாக்கோபு அந்த வனாந்திரத்திலே படுத்துக் கொண்டான் என்று எழுதியிருக்கலாம். ஆனால் மிக ஸ்பெசிபிக்காக அங்கிருந்த கற்களில் ஒன்றை எடுத்து அதை தன் தலைக்கு வைத்துக் கொண்டான் என்று. மூளைக்கல்லாகி இயேசு கிறிஸ்துவை தன் சொந்தமாய் கொண்டிருக்கிறவர்கள். முதலாவது வானம் யாருக்கு திறக்கிறது? ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு. ஆண்டவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வானம் திறக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே இதை குறித்த சாட்சி சொல்ல முடியும். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இங்கே யாக்கோபோடு கூட அந்த ராத்திரியிலே பேசினார். யாக்கோபு இன்னும் நிறைய காரியங்களை திருந்த வேண்டி இருக்கிறது. இன்னும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டி இருக்கிறது. அன்றைக்குதான் முதல் நாளாய் கல்லை எடுத்து அவன் படுக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எத்தன் விழத்தாட்டோன் அடுத்தவனை கவுக்கிறவன் என்றெல்லாம் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ராத்திரியிலே அவன் கல்லை தலைக்கு வைத்து படுத்த பொழுது ஆண்டவரை தன்னுடைய சொந்த தகப்பனாக, சொந்த குல தெய்வமாக அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே வானம் யாக்கோபுக்கு திறந்தது.
திறந்து ஆண்டவர் மேலே இருந்து சொன்னார், யாக்கோபு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை ஒரு சந்ததிக்கு கொடுப்பேன் அப்பா. பல ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே வந்து கடைசியா சொன்னார், இதை நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலத்துல ஆண்டவர் என்னை தேடி வந்தார், என்னை ஏற்றுக்கொண்டார். நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக, என்னுடைய தெய்வமாக, என்னுடைய ராஜாவாக, என்னுடைய அப்பாவாக நான் ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த சாயங்காலத்துல அவர் எனக்குள்ளே வந்த பொழுது, அன்றைக்கு எனக்கு வானம் திறந்தது. ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வார்த்தை பேசினார், ஒரே ஒரு வார்த்தை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். வருடங்கள் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஓடிவிட்டது. இன்று வரை பார்க்கிறேன். என் வாழ்க்கையிலே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும், என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலும், ஊழிய அனுபவங்களிலும் எத்தனையோ போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், எத்தனையோ மேடுபள்ளங்களை தாண்டி வருகிறேன். ஆனால் இந்த முதல் நாள் எனக்கு வானம் திறந்து கடவுள் என்னோடு கூட பேசினார். அவர் சொன்னார், ஸ்திரியானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். இன்று வரை அவர் மறக்காமல் என்னை நடத்தி வருகிறார். கௌரவமா என்னை நடத்தி வருகிறார். யார் முன்னாடியும் தலை குனிந்து நிற்க அவர் என்னை விடவே இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் ஏசப்பா பிள்ளைகள். நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரை மூளை கல்லாய் நீங்கள் வைத்திருக்கிற பிள்ளைகள். அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற பிள்ளைகள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான், அவருடைய அன்பை அவன் பெற்றுக்கொண்டான் என்று. வானம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே வானம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானத்தை திறந்த ஆண்டவர் உங்களோடு கூட அன்றைக்கு பல வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை சொல்லி இருப்பார். அந்த சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வானம் நமக்காக திறக்கப்படுகிறது. அடுத்த காரியம் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அநேகர் யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது வானம் திறந்தது. இணையதளத்தின் வழியாக, ஜூம் மீட்டிங் வழியாக இத்தனை நாட்கள் பல்வேறு இடங்களில் இருந்து நீங்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுதும் வானம் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. யோவான் அவரை தடுத்தான். யோவான் சொன்னான், உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய நீதிகளுக்கு கீழ்ப்படிந்து, தேவ திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வானம் நமக்கு திறக்கிறது. அன்றைக்கு இயேசு ஜெபித்த பொழுது வானம் திறந்து ஒரு வார்த்தை வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று. ஆம், எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நேரடியாய் நான் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டும். 5வது வகுப்பு நான் படித்த பொழுது என்னோடு கத்தோலிக்க சபையை சேர்ந்த ஒரு சகோதரன் என்னோடு கூட படித்தார். அதன் பிறகு நாங்கள் 2 பேரும் வேற வேற பள்ளிக்கூடத்தில் பிரிந்து விட்டோம். எத்தனையோ வருடங்கள் கழித்து நான் ஊழியக்காரனாக ஆண்டவருடைய ஒரு சுவிசேஷ ஊழிய குழுவிலே நான் இருக்கும் பொழுது அவர் மியூசிக் இசை குடும்பமாய், இசை கலைஞராய் அவர் மாறி இருந்தார். அவர் இசைக்க வந்திருந்தார். வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன்ல மியூசிக் வாசித்தார், வயலின் நன்றாக வாசிப்பார். சனிக்கிழமை வாசித்து அந்த மீட்டிங்கை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, மீட்டிங்கின் இறுதியிலே ஆல்டர் கால் கொடுத்த பொழுது மேடையிலே எழுந்து தன்னை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுக்கு ஒப்பு இரவு முழுவதும் எங்களோடு தங்கி இருந்து ஆண்டவரை குறித்து பல காரியங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா என்று கேட்டார். தாராளமாய் நீங்கள் நீதிக்கு ஒப்பு கொடுத்து, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து எடுக்கலாம் என்று சொன்னோம். அவர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். பக்கத்துல தொட்டிக்கு வெளியே நின்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நாட்களிலே அல்லேலூயா சொல்வதையே தவறு என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாம் அதை பேச மாட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே தண்ணீருக்குள் இறங்குகிறார் முதல் முறையாய். அவருக்கு பல ஊழியர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்.
அவர் ஜெபிக்கும் பொழுது வானம் அவருக்கு திறந்தது. அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் அவர் மேல் இறங்கி அவரை அறியாமலே அல்லேலூயா என்று கத்த ஆரம்பித்தார். அந்நிய மொழிகளிலே பேசினார், பல பாஷைகளை பேசினார். ஆண்டவரை அதிக நேரம் துதித்துக் கொண்டே இருந்தார். அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இன்று வரை ஊழியத்திலே இசைக்கிறவராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வானம் திறக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது வானம் நமக்கு திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த வானம் திறந்து ஆண்டவருடைய வல்லமையான அந்த அபிஷேகத்தையும் வல்லமையான அந்த வரங்களையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, கல்லை தலைக்கு வைத்து ஆண்டவரை முதல் முறையா ஏற்றுக்கொள்ளும் பொழுது வானம் நமக்கு திறக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் பொழுது வானம் நமக்கு திறக்கிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக முக்கியமான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அல்ல 9வது வசனம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பேதுரு ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான். 10வது வசனம் சொல்லுகிறது, மிகுந்த பசியோடு இருந்தான், சாப்பிடுவதற்கு மனதாயிருந்தான். அந்த வீட்டில் உள்ள சீமோன் அவருக்கு சாப்பாடை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற பேதுரு ஞான திருஷ்டி அடைந்தான். வானம் அவருக்கு திறந்தது. அந்த தரிசனத்தை 11வது வசனம் 12வது வசனத்திலே வாசித்து பாருங்க. வானம் திறந்திருக்கிறதையும் ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்கு முன்னால் தரையிலே விடப்பட்டது. அதுல நிறைய ஊரும் பிராணிகள், ஆண்டவர் அருவருத்த காரியங்கள், ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன பல ஜீவராசிகள் அந்த கூடையிலே இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார். வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த வானம் திறக்கப்படுகிற இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ஒரு பெரிய தேவ திட்டம், தேவ தரிசனம் இருக்கிறது. அதுவரைக்கும் பேதுரு என்ன நினைத்தார்? யூதர்களை தான் ஆண்டவர் ரட்சிப்பார், யூதர்களுக்கு தான் அவர் வந்தார், இஸ்ரவேல் தேசத்து மக்களை தான் அவர் தேடி வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதினாலே தான் வந்தார், அவர்களை மட்டும்தான் அவர் ரட்சிப்பார், அவர்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம், அவர்களுக்கு மட்டும்தான் ஞான ஸ்நானம், அவர்களுக்கு மட்டும்தான் வரங்கள், எல்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் என்கிற எண்ணம் அவனுக்கு. என்றால் நாங்கள் தான் விசேஷித்த மக்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் கடவுளின் மக்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே அதிகமாய் இருந்தது. பேதுரு அப்போஸ்தலருக்குள்ளே. ஆனால் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படுகிறது. என்ன திட்டம் வருகிறது? அங்கே ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த அருவருப்பான பிராணிகள் எல்லாம் வரும் பொழுது அடித்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்டது. பேதுரு சொன்னார், எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் இதை சாப்பிட முடியும்? தீட்டுள்ளதை நான் எப்படி சாப்பிட முடியும் என்று அவனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோடு பேச ஆரம்பித்தார். ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஆவியானவர் சொன்னார், உன்னை தேடி சிலர் வருகிறார்கள், அவர்களோடு கூட நீ சந்தேகப்படாமல் போ என்று சொன்னார். கொர்நேலியு ஆள் அனுப்பி இருந்தார். அதே நேரத்தில் சைமல்டேனியஸா கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆள் அனுப்பி பேதுருவை அழைத்து அனுப்ப, அவன் உன்னோடு கூட பேசுவான் என்று ஆண்டவர் சொன்னார். பேதுரு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே சென்ற பொழுது எல்லாம் புறவினத்து மக்கள். பேதுருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நமக்கு தெரியல. புறவினத்து மக்களாய் இருக்கிறார்கள். பேதுரு பிரசங்கித்தார். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தேவ ஆவியாருடைய வல்லமை அவர் மேல் வந்தது. தேவ ஆவியாருடைய வல்லமை அந்த மக்கள் மேல் இறங்கி அவர்கள் அபிஷேகம் பெற்று பல பாஷைகளிலே கர்த்தரை புகழ ஆரம்பித்தார். உடனே பேதுரு பார்த்தார். தேவ திட்டத்தை விளங்கி கொண்டார். ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தவருக்காக வரவில்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்காய் வரவில்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய மக்களுக்காக அவர் வரவில்லை. ஒரு உலகம் முழுவதற்கும் ராஜா, உலகம் முழுவதும் இருக்க அத்தனை பேரையும் அவர் நேசிக்கிறாரே, அத்தனை பேரையும் அவர் நேசிக்கிறார். எந்த கல்ச்சர்,
எந்த கிரீடு, எந்த ரிலிஜன் அவர் பார்க்கிறது இல்லை. அத்தனை பேரையும் அவர் நேசித்தார். அவர்கள் மேல் அபிஷேகம் இறங்கினது. உடனே பேதுரு சொன்னார், எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இந்த சம்பவம் பின்னாடி பிரச்சனையாகி எருசலேம்ல அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்கு வந்த பொழுது பேதுரு ஒரு வார்த்தை சொன்னார், அன்றைக்கு நம்மேல் ஆவியானவர் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். அந்த வார்த்தை கம்பாரிசனை பாருங்க. நாமெல்லாம் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள், விசேஷித்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். நமக்குத்தான் அபிஷேகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அன்றைக்கு நம்மேல் ஆவியானவர் இறங்கினது போல இவர்கள் மேலும் இறங்கினபடி நான் தண்ணீரை விளக்கலாமா? அப்பதான் அவர்களுக்கு எல்லாம் ஒரு காரியம் வருகிறது. ஆண்டவர் அகில உலகத்திற்கும் ராஜா, அண்ட சராசங்களை உருவாக்கியவர், அத்தனை மனிதர்களையும் அவர் தானே உருவாக்கினார். நாம தான் மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பிரிந்து 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 கிடக்கும். நமக்கு எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க முடியவில்லை. நமக்கு பிரிந்து பிரிந்து கிடக்கும். நாம பிரித்து கொண்டோம், மதங்களை பிரித்து கொண்டோம். இன்று வரை புதிய புதிய மதங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே துவங்கி கொண்டே இருக்கு. 1985 வருடம் அக்டோபர் மாதம் இந்தியா டுடே பத்திரிகையின் அட்டையிலே ஒரு சாமியார் படத்தை போட்டிருந்தார். ஒரு புது மதத்தின் பெயரை எழுதியிருந்தார். நான் அது ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவு என்று நினைத்தேன். இல்லை இல்லை, புதிய மதம், டெல்லியை மையமாய் வைத்து அக்குவா அந்த மதத்தின் பெயர். அந்த மதத்தினுடைய செயல்பாடுகளை ஓப்பனா பேச முடியும். அவ்வளவு அருவருப்பான காரியம். இளைஞர்களும் யுவதிகளும், எமினன்ட் ஸ்காலர்ஸ், யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திரள் கூட்டமாய் அதிலே போய் அந்த அக்குவா மதத்திலே போய் சேருகிறார். கூட்டம் கூட்டமாய் உள்ளே போகிறார். ஏனென்றால் போதை வஸ்துகள் எல்லாம் அங்கே இலவசமாய் கிடைக்கிறது. அந்த ஆராதனை முறைமைகளே மிக கேவலமாய் அவைகள் இருக்கும். புதிய மதங்கள் உருவாய் கொண்டிருக்கிறது. நான் பிரசங்கிக்கிற இந்த நேரத்தில் கூட உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு புதிய சமாச்சாரம், புதிய வழிபாடு, புதிய ஒரு காரியங்கள், சடங்காச்சாரங்கள் உருவாகிடலாம். யாருக்கு தெரியும்? எத்தனையோ மார்க்கு நமக்கு தெரியாத எத்தனையோ, நமக்கு சில மதங்கள் தான் தெரியும். இந்தியாவில் உள்ள சில பெரிய மதங்கள் நமக்கு தெரியும், அவ்வளவுதான். எக்கச்சக்கமாய் உருவாகி கொண்டிருக்க நாம உருவாக்கி இப்படி பிரித்து 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 வைத்திருக்கோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்தவர். அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே பவுலும் சீலாவும் இன்னும் பல ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபித்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். பசி, உபவாசம் இருந்து பசியோடு அவர்கள் ஜெபித்துக் கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்த பொழுது தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த, இன்னென்ன ஊழியத்திற்கு போங்கள், இன்னென்ன ஊழியத்துக்கு போங்கள், எல்லாம் ஒரு மிஷினரி இயக்கம். அது அந்தந்த இயக்கங்கள், அந்தந்த காரியங்களுக்கு போங்கள் என்று சொல்லி ஆவியானவர் பிரித்து அனுப்பினார். பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொன்னார். சரியாய்த்தான் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். பர்னபா வேறு வழியிலே போய்விட்டார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போய்விட்டார். தவறுகள் நாம செய்கிறோம், அவர் செய்வதல்ல. அவர் தன்னுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் வானம் திறந்து நமக்கு அந்த நேரத்திலே வெளிப்படுத்துகிறார். பேதுரு அப்போஸ்தலருக்கு மிக முக்கியமான தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். யோசித்து பாருங்கள். அஸ்ஸாமிலே 10 பேர் செத்தால் எனக்கு என்ன? பஞ்சாபிலே 20 பேர் செத்தால் எனக்கு என்ன? நானும் என் குடும்பமும் தமிழ்நாட்டில் நன்றா இருக்கிறோம். கொரோனா யாருக்கு வந்தால் எனக்கு என்ன? இந்தியா என் தாய் நாடு. இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் தாய் திருநாட்டை உளமாற நேசிக்கிறோம் என்று உறுதிமொழி எடுத்தோமே. சும்மாதானே சொன்னோம். மாய்மாலமாய் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை என் பாரத தேசம், என் மக்கள், என் சொந்தங்கள் என்று நம்மால் நினைக்க முடியவில்லை அல்லவா? சுயநல வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்வை மாற வேண்டும். வானம் நமக்கு திறக்கப்பட வேண்டும். தேவன் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்த வேண்டும். இன்று அதை செய்வார். இத்தனை நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை நாள் இந்த தேசத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சியாளர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்று நமக்கு பரலோகத்தை திறந்து, வானம் திறந்து அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். அப்போஸ்தலர் 10:9-10 பேதுரு பசியோடு அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறதையும் கண்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் அத்தனை பேர் மேலும் தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அவர் வெளிப்படுத்த போகிறார். இதில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் அவருக்கு உண்டு, ஒரு சித்தம் அவருக்கு உண்டு. ஒருவேளை நாம் அறியாதிருக்கிற வேதத்தின் ஒரு ரகசியங்கள், வேதத்தின் ஒரு மகத்துவம், வேதத்தின் ஒரு காரியம், ஒருவேளை நாம் அறிந்து கொள்ளாத ஒரு காரியத்தை கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லித்தரக்கூடும். யார் அறிவது, யார் கண்டது? ஒருவேளை அதற்காகவே இந்த செய்தியை நமக்கு தருகிறாரோ தெரியவில்லை. இருக்கலாம், இருக்கலாம். நான்காவதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 54 மற்றும் 55வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஸ்தேவான் ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஒரு மிஷனரி. ஆண்டவருக்கு சாட்சியாய் அவன் நின்ற பொழுது அவனை சுற்றி எல்லாரும் பல்லை கடித்தார்கள், மூர்க்கமடைந்தார்கள், கையிலே கற்களை எடுத்துக்கொண்டார்கள். உபத்திரவத்தின் ஊழியத்திலே உபத்திரவ நேரம் வரும் பொழுது பயப்பட வேண்டாம். வானத்தை அண்ணாந்து பார்த்தான். ஜெபம் பண்ணும் பொழுது அல்ல, ஞான திருஷ்டி அடைந்தல்ல, ஓப்பன் விஷன், நேருக்கு நேர் பார்த்தான். வானம் திறந்திருக்கிறதை, ஆண்டவருடைய சிங்காசனத்தையும் தேவ தூதர்களையும் பார்த்தான். எனக்கு அன்பானவர்களே, உங்களை சுற்றி ஒருவேளை நீங்கள் கேள்விப்படுகிற மிஷினரி ஸ்தாபனங்களிலே, பல மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு அழைக்கப்பட்டு நான் போயிருக்கிறேன். வட இந்திய காடுகளுக்குள்ளும் போயிருக்கிறேன். ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவது போல உங்கள் நடுவிலே நான் பேசுவேன். ஆதிவாசிகளை எனக்கு தெரியும். ஆதிவாசிகளோடு நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அவர்களோடு நான் பழகி இருக்கிறேன். தேசத்தின் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற காடுகளின் நிலைமை என்னவென்று எங்களுக்கு ஓரளவு தெரியும், முழுமையாய் தெரியும். ஒருவேளை ஒரு மிஷினரி அளவுக்கு எங்களுக்கு தெரியாது, ஓரளவு தெரியும். ஒவ்வொரு வருடமும் என்னுடைய காலாண்டு விடுமுறை காலங்களிலே காடுகளுக்குள்ளே போகிறேன், ஆதிவாசி மக்களை சந்திக்கிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே என்னுடைய அண்ணன் ஒருவர் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் இணைகிற அந்த இடத்துல பெயிண்ட் என்று நமக்கு ஒரு பணித்தளம் இருக்கிறது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் அந்த பணித்தளத்திலே அவர்கள் அங்கே இன்சார்ஜாக இருக்கிறார். அவர் எனக்கு அண்ணன். எப்படி அந்த முறை என்றால், அவருடைய மனைவி என்னுடைய அண்ணியார், என்னுடைய அத்தை மகள். ஆகவே எனக்கு அவர் அண்ணன். அண்ணியும் அண்ணனும் என் மேல் ரொம்ப பாசமாயிருப்பார்கள். நான் ஊழியத்துக்கு வந்து அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதிகமாக மற்ற மிஷினரி ஸ்தாபனங்களை எடுத்து பயன்படுத்துவதனால நீங்கள் ஏன் இங்கே வரவில்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை விடுமுறை எடுத்துக்கொண்டு நான் பெயிண்ட்டுக்கு போனேன். அங்கே சென்று அண்ணன் மூலமாய் ஆண்டவர் உருவாக்கின அந்த ஆலயங்களிலே தொடர்ந்து கன்வென்ஷன் பேசிக்கொண்டே வருகிறேன். ஒவ்வொரு நாளும் பல மைல் தூரம் ஜீப்ல பிரயாணம் பண்ணுகிறோம். ஒரு நாள் குஜராத் எல்லைக்குள்ளே உள்ளே கடந்து போனோம். கப்ரடா என்று ஒரு தாலுகா இருந்தது. அந்த தாலுகாவிலே மொத்தம் அந்த நாளிலே 85 கிராமங்கள். அந்த 85 கிராமங்களிலே 75 கிராமங்களிலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஆலயங்கள் கட்டியிருக்கு. குறைந்தது ஒரு 10,000 பேர் அண்ணன் மூலமாய் ஞானஸ்நானம் எடுத்து அவர்கள் ஆண்டவரின் மந்தையிலே சேர்ந்திருக்கிறார்கள். கப்ரடா தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அண்ணன் நிப்பாட்டினார் வண்டியை. அண்ணன் சொன்னாங்க, பக்கத்துல ஒரு வில்லேஜ் பிரதர், இந்த கிராமத்துலதான் கல்லை கொண்டு எரிந்தார்கள். கத்தியை வைத்து வயிற்றிலே குத்தினார். கிறிஸ்தவ எதிர்ப்பாளர் வயிற்றிலே ஓங்கி குத்தினார். உங்க அண்ணியினுடைய சட்டையெல்லாம் கிழித்தார்.
காயப்படுத்தினார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட இந்த காவல் நிலையத்தில் இந்த இடத்துல நிற்கிறோம். இன்ஸ்பெக்டர் எங்களை விசாரிக்கவே இல்லை. காலையில வந்தோம் புகார் கொடுக்க. மாலை 4 மணி வரை எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிறுத்தி வைத்திருந்தோம். நின்று கொண்டே இருக்கிறோம். பசி. நான் கேட்டேன், நீங்க எப்படி தாங்குனீங்க? எப்படி தாங்குனீங்க? சொன்னார், கற்களை எடுத்து எறிய ஆரம்பித்து முதல் கல் என் மேல் விழும் பொழுது வலித்தது. ஒரு கல் ஒரு மனிதன் மேலே வீசி அடிக்கப்பட்டால் மாம்சீகமா எப்படி வலிக்குமோ அப்படி வலித்தது. முதல் கல் எரியும் பொழுது வானம் எனக்காய் திறந்தது. வானம் எனக்காய் திறந்தது. தேவ தூதர்கள் திரளாகி வந்தார்கள். கர்த்தருடைய மகிமையின் மேல் இறங்கினது. அதன் பிறகு அவர்கள் அடித்தார்கள். எனக்கு எதுவுமே ஆகவில்லை. எனக்கு எதுவுமே ஆகவில்லை. அடிக்கிறது தெரிகிறது, கல் வந்து விழுகிறது தெரிகிறது, ரத்தம் வழிகிறது. ஆனால் பலன் தந்தார் ஆண்டவர். பலன் தந்தார் ஆண்டவர். ஒரு மகிமையான அனுபவம். சொல்ல ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா தம்பி? ஊழியங்களிலே நமக்கு உபத்திரவங்கள் வேண்டும். ஒரு முறை கல்லெறிந்து கத்தியால் குத்தி அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு மறுபடி எப்பொழுது நம்மை அடிப்பார்கள், மறுபடி எப்பொழுது நம்மை கல்லெறிவார்கள், மறுபடி எப்பொழுது நம்மை பார்த்து அவர்கள் பல்லை கடிப்பார்கள் என்கிற அது ஆசைதான் வரும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது வானம் நமக்காய் திறக்கப்படும். ஒரு மகிமை நம்மேல் வந்து அமரும். பவுல் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது, அது ஒரு வியாதியாய் இருக்கிறது, சாத்தானுடைய என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 3 முறை ஜெபம் பண்ணினேன் ஆண்டவரிடத்துல. அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆகவே என் பலவீனங்களிலே நான் பெருமை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த பலவீனம் இருக்கும் பொழுதுதான் தேவனின் மேல் பலமாய் வந்து அமர்ந்திருக்கிறார். தேவனின் மேல் வந்து பலமாய் அமர்வதற்காக நான் எந்த பலவீனத்தையும் தாங்கிக் கொள்ள ஆவலாய் இருக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய ரகசியம் பிரியமானவர்களே, ஆறுதல் அண்ணன் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ரகசியம். ஸ்தேவான் இங்கே அதை சொல்லுகிறார். எல்லாரும் மூர்க்கமடைந்து பல்லை கடித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று வந்த பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்தான் ஸ்தேவான். வானம் திறக்கப்பட்டான். ஒரு மகிமையான அனுபவம். ஊழியத்திற்காக நாம் செல்லும் பொழுது காடுகளிலும் மலைகளிலும் நம்முடைய மிஷனரிகளை அனுப்பி இருக்கிறோம். அவர்களுக்காக பின்னணியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், பாதுகாப்புக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒருவேளை அங்கே துன்பப்படுத்தப்படும் பொழுது, அடிக்கப்படும் பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் அடிக்கப்படவில்லை, தேவ மகிமையை அவர்கள் தரிசிக்கிறார்கள். தேவ மகிமை அவர்கள் மேல் வந்து அமருகிறது. அவர்கள் பயப்பட தேவையே இல்லை, நாமும் பயப்பட தேவையில்லை. ஐயோ, வட இந்தியாவில் இவ்வளவு கொடுமையா, நான்லாம் போக மாட்டேன். இல்லை இல்லை, அதை போன்ற ஒரு மகிமையான அனுபவம் யாருக்கும். இந்த ஊழியத்தை முடித்து நான் கேட்டானே, 30 ஆண்டு கால இந்த மிஷனரி பணியிலே எத்தனை பேரை ஆண்டவர்களை நடத்தினீர்கள் என்று கேட்டேன். ஒரு சில எண்ணிக்கை தெரியவில்லை. குறைந்தது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு ஒரு 30,000 - 35,000 பேர் வரைக்கும் நான் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாள் வரும், கர்த்தர் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு ஆறுதலனும் வருவார். யோசிச்ச அண்ணே, உங்ககிட்ட எல்லாம் நாங்க நிக்க முடியுமா? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, வானம் திறக்கிற அந்த அனுபவம், அந்த வல்லமை மகிமை நம் மேல் வந்து அமருகிற அந்த அனுபவம், அதற்காக எந்த உபத்திரவத்தையும் தாங்கிக் கொள்ளலாம். இந்த நவீன காலத்திலே நவீன பிரசங்கிமார் எக்கச்சக்கமான பேர் வானத்துக்கு போனோம், பரலோகம் சென்றோம், 3ஆம் வானம் போனோம், 7ஆம் வானம், பல காரியங்களை சொல்லுவார்கள்.
சாது சுந்தர் சிங் அவர்கள் முதல் முறையாய் ஆவிக்குள்ளாய் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த அனுபவத்தை பார்த்து வந்த உடனே அவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? காலிலே போட்டு இந்த செருப்பை கழட்டி விட்டார். எல்லாரும் கேட்டிருக்கிறார்கள், பனியிலே நடக்க வேண்டும், இமயமலை பனி காடுகளிலே நடக்க வேண்டும், கால் வெடித்து விடும், வேண்டாம் செருப்பு போடுங்க என்றார். இல்லை இல்லை, பரலோகத்தை பார்த்துட்டேன். அங்க போனா மகிமையான ஒரு ராஜ்யம். அங்கே எனக்கு அலறல் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை. ஆண்டவருக்காக நான் பாடு அனுபவிக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே மட்டும்தான் நான் பாடு அனுபவிக்க முடியும். ஆகவே எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி தன்னை இன்னும் சிம்பிளா மாற்றிக்கொண்டான். ஒரு மனிதன் மெய்யாகவே பரலோக அனுபவத்தை பெற்றான் என்றான். வானம் திறந்து அந்த வானத்துக்குள்ளே சென்ற ஒரு அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றான் என்றால் அவன் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை அதை காட்டி கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அண்ணன்மாரை என்ன சொல்ல, வேண்டாம் விட்டு விடும். சாது சுந்தர் சிங் பரலோகத்துக்குள்ளே சென்றார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அவருடைய தரிசனங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர் அப்படி வாழ்ந்தார். ஊழியங்களிலே துன்பங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது உள்ள மிஷினரிகள் பல பாடுகளை நமக்கு சொல்லுவார்கள். இதெல்லாம் உண்மைதான். ஒன்றை அவர்கள் தனியா இல்லை, அவர்களுக்கு வானம் திறந்திருக்கிறது. ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஒருவேளை இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் என்னோடு பிரதர் ஜேசுவடியான் மூலமாக என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவரிடத்துல கேளுங்கள், அவர் என்னிடத்தில் சொல்வார். உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சாத்தானது நாட்கள் முடியும் பொழுது சாத்தான் வந்து சோதிக்க வருகிறார். சாத்தானுக்கு தெரியும் இவர் தான் கடவுள் என்று. அவன் வந்து சோதிக்கிறான், 3 முறை சோதிக்கிறான். 3வது முறை ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் பூமியின் ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பிக்கிறார். யாருக்கு தரிசனம் காட்டுறான் பாருங்க, இயேசுநாதருக்கே. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தவறான காரியங்களை தரிசித்து தவறான உபதேசங்களை சொல்லி தப்பாய் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, அது வேற ட்ராக், வேண்டாம். இயேசுநாதர்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சு சொல்றான், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருகிறேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பூமியின் ராஜ்யமும் அதில் உள்ள சகல அதிகாரமும் என் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று படைத்த தெய்வத்தினிடத்திலே சொல்லுகிறார். யார்ப்பா உன் கையில கொடுத்தது? படைச்சவர்கிட்டே சொல்றான். தம்மாலையும் தமக்காகவும் தம்மூலமாயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே சொல்லுகிறான். வார்த்தையாகி அவரிடத்தில் பிதாவினுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை குமாரனாகிய கிறிஸ்து, பிதாவுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவர், அதான் திருத்துவ தேவன், மூவரும் ஒருவரே. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற ஆற்றல். அந்த வார்த்தையே ஒரு மனிதத்துவம் உள்ள ஒரு ஆழ்த்துவம் உடையது. அதான் திருத்துவத்தின் 2ஆம் நபர் அவருடைய வார்த்தை தான் இயேசு. சரி, அவர்கிட்டே சொல்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், இதுல சகல அதிகாரம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவன் கொடுக்க அறிந்திருக்கிறேன், ஆகவே நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்கிறார். ஆண்டவர் அவனே அப்பாலே போ சாத்தானே. என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான், இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் எடுக்கத்தானே வந்தீங்க, சிலுவை மரத்திலே என் தலையை உடைத்து என்னை கொன்று என்னிடத்தில் இருக்கிற இந்த உரிமைகளையும் இந்த அதிகாரங்களையும் நீர் பறித்துக் கொள்வதற்கு தானே மனுஷகுமாரனை அவதாரம் எடுத்து வந்திருக்கிறீர். நீர் கஷ்டப்பட தேவையில்லை, கஷ்டப்படவே வேண்டாம், உபத்திரவப்படவே வேண்டாம், சிலுவைக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு சிம்பிள் அக்ரிமெண்ட் நம்ம 2 பேருக்குள்ள. நீர் மாத்திரம் என்னைத்தான் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இதையெல்லாம் நான் உமக்கு தந்து விடுகிறேன். இப்ப புரியுதா? நிறைய ஊழியக்காரங்க கிறிஸ்துக்குள்ள வந்தா பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, எல்லாம் பிராஸ்பரிட்டி தான். அவங்க எல்லாம் எங்க ஐக்கியம் வச்சிருக்காங்க தெரியுதா? புரிந்து கொள்ளுங்க. சரி, ஆனா ஆண்டவர் சொன்ன அப்பாலே போ சாத்தான் என்று விரட்டி விட்டு சிலுவைக்கு சென்றார். சிலுவையிலே மரித்தார். எல்லா சம்பவங்களும் நடந்தது.
அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் உயிரோடு எழுந்தார். 40 நாள் அளவும் எருசலேமிலே காணப்பட்டு சீசரிடத்திலே வருகிறார். கடைசி பரமேறும் பொழுது அவர் சீசரிடத்தை சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவர் தானே எல்லாவற்றையும் உருவாக்கின சிருஷ்டி கர்த்தா. அந்த வல்லமையும் அதிகாரமும் சாத்தாங்கையில எப்படி போச்சு உங்களுக்கு தெரியும். தோட்டத்துல ஏவாள் ஆதாம் இடத்துல ஒரு ஆப்பிள கொடுத்துட்டு அப்படிங்க பறிச்சுட்டு. ஒரு உதாரணம் பல ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அந்த உதாரணம் சொல்லுவாங்க. குழந்தை அதுக்கு சாதா பேப்பருக்கும் ரூபா பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாது, கரன்சிக்கும் வித்தியாசம் தெரியாது. நம்ம அறியாம டேபிள்ல வச்சிருந்த 2000 ரூபாய் தாளை குழந்தை கையில எடுத்துட்டான். அவனுக்கு பேப்பர் தான். குழந்தை கையில கிடைச்சா என்ன செய்யும்? கசக்கும், வாயில வச்சு எச்சி பண்ணும், அப்புறம் கிழிக்கும். அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா அது 2000 ரூபா, நமக்கு அது திக்குன்னு இருக்கு. பாப்பா கொடுத்துடுறா, டேய் கொடுத்துடுறா, தம்பி கொடுத்துடுறான். இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் மெதுவா கேளுங்களேன், கெஞ்சி கேளுங்களேன், அது மாட்டேன் போ அப்படின்னு வச்சிடும். எந்த குழந்தையும் கொடுத்துடாது. ஆனா தாய்மார் இருக்காங்களே, ரொம்ப டெக்னிக். இந்த நேரத்துல இவனுக்கு எதை கொடுத்தா இவன் மயங்குவான்னு தெரியும். நேர ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வந்து, டேய் இந்த பாரு அப்படிம்பாங்க. அது 10 ரூபா சாக்லேட், கையில இருக்குது 2000 ரூபா. மெதுவா இந்த 10 ரூபா சாக்லேட், இந்த பய அப்படியே பார்த்த சாக்லேட் தான் அவனுக்கு பெருசா தெரியும். வந்து 2 கைட்டு சாக்லேட் ஆகாம அந்த ரூபாய அவனுக்கு தெரியாமலே எடுத்துருவாங்க அம்மா, எடுத்துருவாங்க. இதே போலத்தான் ஆதாமுக்கு அத்தனை வல்லமையும் அவன் கையில் கொடுத்திருந்தான். ஆதாம், நீ பேர் வைப்பா, எல்லாத்தையும் நீ அடக்கி ஆண்டுகொள், எல்லாம் உனக்கு கட்டுப்படும். உனக்கு ஷெல்டர் வேண்டாம், இயற்கையோடு நீ இணைந்திருப்பாய். ட்ரெஸ் கூட உனக்கு தேவையில்லை, இயற்கையோடு நீ இணைந்திருப்பாய். உனக்கு தும்மல் வரல, காய்ச்சல் வரல, சளி வராது. எல்லா மிருக ஜீவன்களுக்கும் உன்னை பத்தின ஒரு பயம் இருக்கும், எல்லாம் உனக்கு கீழ்ப்படியும் சொல்லி அவ்வளவு அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்து அவ்வளத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அன்றைக்கு தோட்டத்திலே அவன் கையில் போன அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பறித்து கொள்ளதான் இயேசு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து, கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே அவனை சிரம் நசுக்கி எல்லாவற்றையும் எடுத்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீசர்கிட்ட என்ன சொல்லணும்? இப்ப எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், ஆதாம்கிட்ட கொடுத்தேன், விஷயம் தெரியாம எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அவன். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும், எல்லா வல்லமையும் வரங்களும் என் கையில இருக்குது, எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இந்தா நீங்க வச்சுக்கிடுங்க, ஊழியம் செய்யுங்க சொல்லிக்கலாம்ல. சொல்ல இன்று வரை அனைத்து வல்லமைகளும் அனைத்து காரியங்களும் கடவுள் கையில் இருக்கு. சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அப்படின்னு அர்த்தம், நான் இயேசு கிறிஸ்து அத்தனை அதிகாரத்தையும் பெற்றிருக்கிற நான் உன் கூட இருப்பேன்பா. நீ போ, புறப்பட்டு நீ மிஷினரியா போ, நீ காடுகளுக்கு எங்க வேணாலும் போ, கர்த்தர் அழைக்கிற, கர்த்தர் போக சொல்லுகிற எந்த ஊழியத்துக்கானாலும் எங்கனாலும் போ, நான் உன் கூட இருப்பேன். நீ போனா கூட, நீ வீட்டுல இருந்தா நான் உன் கூட இருக்க முடியாது. நீ போ, எனக்காக நீ போனீன்னா உன் கூட நான் வருவேன். எல்லா வரங்களும் வல்லமைகளும் தாளந்துகளும் அதிகாரங்களும் என் கையில் இருக்கும். இனி நான் உங்களை நம்பி கொடுக்கறதா இல்ல, நான் வச்சிருப்பேன். நீ போய் நில்லு, நீ பேசு, நான் அற்புதங்களை செய்வேன். நீ போய் எல்லாம் செய், பேசு. அப்போஸ்தலர்கள் பேசினார்கள், கர்த்தர் அற்புத அடையாளங்களினால் நிரூபித்தார், தேவ நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பேர் இதெல்லாம் தெரியாது, எல்லாம் நம்ம கையில இருக்கு. அவர் நமக்குள் இருக்கிறார், 9 வரங்களும் நமக்குள் இருக்கிறது. எப்ப எது தேவையோ அப்ப அதை எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஆனா எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்கு. ஒருவேளை என் கையில குணமளிக்கும் ஆற்றல், அந்த வரத்தை என் கையில கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்படி யாருக்கும் கொடுக்கறது இல்ல, கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நான் என் இஷ்டத்துக்கு எல்லாரையும் சுகமாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். பெதஸ்தா குளத்துக்குள்ள போறாரு, நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க, ஒரே ஒருத்தனை மாத்திரம் குணமாக்கிட்டு வெளியில வந்துட்டார். நம்ம கையில அந்த ஆற்றல் இருந்தா
நம்ம தான் அன்பா நிறைஞ்ச ஆட்களே. எல்லாரையும் சோமாக்கிட்டு தானே வருவோம். நம்ம கையில கொடுக்க மாட்டாரு. அவருக்கு இன்னும் நிற்பார். யாருக்கு குணமளிக்கணும்னு சித்தம் வச்சிருக்காரோ அங்க மட்டும்தான் அற்புத சுகம் நடக்கும். வந்துகிட்டே இருக்கணும். நமக்கு நோ கிரெடிட், நம்மகிட்ட எதுவும் இல்ல, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. சரிதானா? ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இந்த திட்டத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, ஊழியத்தின் உபத்திரவமான நேரத்திலே சாகும் தருவாயில் கூட வானம் திறக்கப்படுகிற அந்த அனுபவம். எத்தனை மிஷினரிகள் தங்களுடைய டெத் பெட்ல அவர்கள் ஜீவனை விட்டுகிற அந்த நேரத்திலே அவர்கள் தேவ தூதர்களை தரிசித்திருக்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து, இதோ அப்பா கூப்பிடுறாரு, நான் போறேன் என்று சொல்லி, அப்பா கூப்பிடுறாரு, நான் போறேன். என்னை மிகவும் அசைத்த ஒரு மிஷினரி பெண்மணி இசபெல் கூன், சீன தேசத்திலே ஆரஞ்சு பழ தோட்ட தொழிலாளர்களுக்கு நடுவிலே, பெண்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்தார். அத்தனை இந்த ஆரஞ்சு பழ தோட்டங்களுக்கே தாய் என்று வர்ணிக்கப்பட்டார்கள். இசபெல், இந்த மிஷினரி தாயார் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பெண்கள் எல்லாம் சுத்தி நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். மரண தருவாயிலே இருக்கும் பொழுது இசபெல் சொன்னாங்க, யாரும் அழக்கூடாது, அப்பா வீட்டுக்கு தான் நான் போறேன், இந்த உலகத்தை விட சந்தோஷமான இடத்துக்குள்ள போறேன், நீங்க யாரும் அழக்கூடாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் வானத்திலே இருந்தால், நான் பரலோகத்தில் இருந்தால், ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்க எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாருன்னா, நான் அங்கே இருந்து இந்த ஆரஞ்சு தோட்டத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். அது மாத்திரமல்ல, வாசலிலே, பரலோகத்தின் வாசலிலே சீனாவில் இருந்து வருகிற பெண்களை வரவேற்க என் கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். உங்களுக்காக அங்கே நான் வெயிட் பண்ணி கொண்டு காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி, இதோ அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே தெரிஞ்சு. எனக்கு அன்பானவர்களே, இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அடுத்த மகிமை வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்படி ஆவிக்குள்ளாகும் பொழுது வானம் திறந்தது, நானே உள்ளே போனேன். எனக்கு பின்னால் எக்காலம் போல ஒரு சத்தம் கேட்டது, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன், அவர் அவ்வளவு மகிமையாயிருந்தார் என்று தொடர்ந்து அவர் சொல்லுகிறதை நாம் வாசித்திருக்கோம். நாம் ஆவிக்குள்ளாக நிறைந்திருக்கும் பொழுது, ஆவிக்குள்ளாக நாம நிறைந்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஜெப வீரர்களாய் சேர்ந்திருக்கிறீர்கள். மிஷன் இந்தியா மூவ்மெண்ட்ல ஈடுபாடோடு நீங்கள் எல்லாரும் இந்த ஜூம்ல இணைந்திருக்கிறீர்கள். நல்லது. பல காரியங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். பல ஜெப குறிப்புகள் நமக்கு தருகிறார்கள். ஊக்கமாய் நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தனி ஜெபத்திலே ஜெபத்தை எல்லாம் முடித்து விட்டு, எத்தனை பேருக்கு ஜெபிக்க முடியுமோ, என்னென்ன ஜெப குறிப்பு வைத்திருக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் ஜெபித்து, பாடல் பாடி, ஆவியிலே நிரம்பி, வசனம் எல்லாம் வாசித்து, எல்லாம் ஜெபித்து முடித்து விட்டு சற்று நேரம் ஜெபத்தில் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. உள்ளம் ஆண்டவரை துதிக்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நாம நினைக்கிறோம் அவர் கடவுள், அவர் கடவுள், அவருக்கு என்ன தேவை இருக்கும்? நமக்குத்தான் தேவை. வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், வேலை வேணும், பிறகு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணணும், பிறகு அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணும். பிறந்ததுல இருந்து நம்ம சாகும் வரைக்கும் நமக்கு தேவைகள் 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 இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கிடையில ஊழியத்துக்கு வந்துட்டோமா, ரட்சிக்கப்பட்டுட்டோமா, இன்னும் இந்தியாவுக்கு பல காரியங்களுக்கு நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். என்னைக்காவது ஆண்டவரே உங்களுக்கு என்ன தேவை, நீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்டுக்கிறோமா? கேட்கல. எல்லா ஜெபத்தையும் ஜெப குறிப்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு நம்ம எந்திரிச்சு வந்துடுறோம். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அமைதியை காத்து
ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்வார், வேதனையோடு இருக்கிற தம்பி, வேதனையோடு இருக்கிறேன். இந்த பாரத தேசத்தை குறித்து நான் மகிழ்ச்சியா இல்லை, நான் வேதனையோடு இருக்கிறேன். என் வேதனையில நீ பங்கெடுப்பாயா? ஆத்துவும் பாரத்தை தரும். அப்படியே நம்ம ஆவிக்குள்ளாகும். ஜெபத்திலே காத்திருக்க 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 ஒரு நாள் கடவுளுமே ஆவிக்குள்ளாகும். உள்ளத்தை திறந்து காட்டுவார். அப்பொழுதுதான் நமக்கு அந்த காரியங்கள் விளக்கும். தேவ சமூகத்திலே இத்தனை நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு வானம் இன்று திறக்கப்பட போகிறது. ஜெபிப்போமா? சற்று நேரம் எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். வானம் நமக்கு திறக்கப்படும். தேவ மகிமை நம் மேல் வந்து அமரும். ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் ஜீசஸ். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தெய்வமே உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த லாக்டவுன்ல இத்தனை நாட்களாய் நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா அவர்களுக்காய் வானம் திறந்திருக்கிறது. ஆண்டவர், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வந்து நிற்கிறார்களோ, வானம் திறந்து அவர்கள் மேல் வல்லமை இறங்கட்டும். அப்பா இந்த அற்புதமான அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த தேசத்தை குறித்ததான பாரதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எத்தனை பாரத்தோடு இருக்கிறீர்கள். சிலுவைக்கு பார்வையாளர்களாய் அல்ல, நாங்கள் பங்காளர்களாய் மாற விரும்புகிறோம். இப்படி ஆத்தும பாரத்திலே ஒரு துளி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வானம் திறந்து இன்றைக்கு விழட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மிஷன் இந்தியா மூவ்மெண்ட்டுக்காய் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு சகோதரன் ஜேசுவடியானுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய தகப்பனாருக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆழ்ந்த விசுவாசத்துக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, இந்தியாவின் தென்கோடியில் இருந்து தேசம் முழுவதும் எழுப்புதல் கடந்து செல்லும் என்று சொன்னீங்க. இந்த எழுப்புதல் தீயின் ஒரு கதிராய் அன்பு சகோதரன் ஜெசுவடியானை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Shabara ladura balara. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. எரேமியா தீர்க்கனை போல நீ மகனை ஆலங்குளத்திலிருந்து நீர் அழைத்திருக்கிறீர். இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த போகிறீர். ஒரு கூட்டம் வாலிபர்களை அசைக்கும்படிக்கு மகனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றப் போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானம் திறந்து ஒவ்வொருவர் மேலும் மகிமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் மூடட்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்புக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கிருபை கடந்து வரட்டும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதி வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரமான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஜூமில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரும், குட்டி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபைக்குள்ளே காத்துக்கொள். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.